நம்ம வீட்டை சுற்றி எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அதை மாதிரியே நம்ம மாடியையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற டாலியா, அப்புறம் ஜெவந்தி, அப்புறம் முல்லை, பக்கத்திலே ஒரு 4 தொட்டியில் சின்ன தொட்டியிலே ரோஜா வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிச்சிருக்கு. இதிலே முதல் முறையாக ஒரு ஒயிட் கலர் பூ பூத்திருக்கு. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. டெய்லியுமே அந்த மொட்டு விரிகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேப்பியாக ஒவ்வொரு நாளுமே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முருங்கை மரம் வச்சுருக்கோம். அப்புறம் இது கிழங்கு. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா. சப்போட்டா மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்க முடியும். அதனால சப்போட்டா. அப்புறம் மாமரம் வச்சுருக்கோம். இந்த மாமரத்தோடலே பார்த்திங்கன்னா அது பக்கத்திலே சின்ன கீரை, சிகப்பு கீரை பயிரிட்டுருக்குது. அப்புறம் இதில் சப்போட்டாய் பக்கத்திலே புதினாவை கொஞ்சம் நட்டு விட்டுருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இது கொய்யா. இது டேபிள் ஆரஞ்சு செடி இப்போ தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய் செடி. இது குழம்பு கீரை, பருப்பு போட்டு கூட்டு வச்சோன்னா செம்மையாக இருக்கும். துளசி ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குப்பைக்கீரை, கீழாநெல்லி நட்டு வச்சுருக்கேன். இது அகத்திக்கீரை 2 கம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது ரெம்பா செடி. அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாவோட ஒரு செடி வச்சுருக்கோம். கத்தரிக்காய் விதை போட்டு கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு. வெண்டைக்காய், தக்காளி, அப்புறம் பப்பாளி அப்படின்ட்டு சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா விதை போட்டு இப்போ தான் முளைச்சி வந்துகிட்ருக்கு. இதெல்லாமே ஒரு ஸ்டெப் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சிடலாம்.